இது உங்கள் அரியந்த அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சியில இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகளும் ஐரோப்பியர் வருகையில வேற என்னெல்லாம் கேள்வி எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறதும் வரலாறுல நவீன கால இந்தியால ஐரோப்பியர் வருகை வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டச்சுக்காரர்கள் கிபி 1624ஆம் ஆண்டு அம்பாயினா என்ற இடத்தில் ஆங்கில வியாபாரிகளை கொண்டனர். இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அப்ப அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு வந்து 1624 கிடையாது, 1623 தான் அம்பாயினா படுகொலை வந்து நடைபெற்றுச்சு. அப்ப அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1623. யார் யாருக்கு இடையில நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடைபெற்றது. அப்ப அம்பாயினா படுகொலை டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையிலே நடைபெற்றது. வருடம் 1623. அடுத்த காரணம், டச்சுக்காரர்கள் இந்தோனேசியாவில் வியாபாரம் செய்ய வியாபாரிகளை அனுப்பினர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க டச்சுக்காரர்கள் கிடையாது, ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் தான். அப்போ டச்சுக்காரர்கள் கிபி 1623 அம்பாயினா என்ற இடத்தில் ஆங்கில வியாபாரிகளை கொண்டனர். இது வந்து அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தோனேசியாவில் வியாபாரம் செய்ய வியாபாரிகளை அனுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க வருடமும் தப்பா இருக்கு. இங்க டச்சுக்காரர்கள் கொடுத்திருக்காங்க, இங்க வந்து ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ரெண்டு கூற்றுமே தப்பு. அப்போ கூற்று காரணம் இரண்டும் தவறாக இருக்கு. அடுத்த கொஸ்டின், பிரபல ஆய்வாளர் இந்தியாவிற்கு வர விரும்பினார், ஆனால் அமெரிக்காவின் கரையில் தரையிறங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வர்றதுக்காக தான் வந்தாரு, ஆனா அவர் எங்கேயே தரையிறங்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவிலே வந்து தரையிறங்கிட்டார். அப்போ தரை இறங்கினவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ தரை இறங்கினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்றவர் தான் இந்தியாவுக்கு வரும்போது அமெரிக்காவிலே வந்து தரை இறங்கி இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக. முகலாய பேரரசின் வலிமை குறித்தும் பொருளாதார வளம் குறித்தும் ஐரோப்பியர்கள் வந்து நன்கு அறிந்திருந்தார். ஆமா, ஐரோப்பியர்கள் வந்து நன்கு வந்து அறிந்திருந்தாங்க. அடுத்து டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களை தொடர்ந்து பம்பாய்க்கு வந்தனர். டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களை தொடர்ந்து பம்பாய்க்கு வந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து கரெக்ட் தான். அடுத்து வந்து தஞ்சாவூரில் வந்து முகலாயர்கள் அப்படின்றாங்க. தஞ்சாவூர்ல யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மராத்தியர்கள். தஞ்சாவூர்ல ஆட்சி செஞ்சவங்க வந்து மராத்தியர்கள், முகலாயர்கள் வந்து கிடையாது. இது வந்து தப்பு. அப்ப தஞ்சாவூரில் மராத்தியர்கள் ஆளப்படும் அரசாக வந்து இருந்தது. பம்பாய்க்கு முக்கியமான வணிக மையமாக இருந்த சூரத் அப்படின்றது கரெக்ட். ஒரிசா அப்படின்றது தப்பு. இங்க என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் வந்து வரணும். அப்போ சூரத்திலையும் குஜராத்திலையும் வணிகர்களை வந்து ஈர்த்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ முகலாய பேரரசில் வலிமை குறித்தும் பொருளாதார வளம் குறித்தும் ஐரோப்பியர் வந்து நன்கு அறிந்திருந்திருக்காங்க. இது கரெக்ட். டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களை தொடர்ந்து பம்பாய்க்கு வந்தனர். அப்போ ஆங்கிலேயர்களுக்கு அடுத்து வர்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டச்சுக்காரர்கள். ஃபர்ஸ்ட் வர்றவங்க போர்ச்சுகீசியர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், அடுத்து டேனியர்கள், அடுத்து வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து வராங்க. இதுதான் ஐரோப்பியர்கள் வருகையில வரிசையாக அமைந்திருக்கு. இப்போ 1, 2 மட்டும் தப்பு. சரி, 1, 2 வந்து சரி, 3, 4 வந்து தப்பு. அப்ப நமக்கு 1, 2 சரி வந்து இங்க இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கிலாந்து ராணி டேஸில் இந்தியாவின் பேரரசியாக முடிசூட்டப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதலாம் எலிசபெத் இங்கிலாந்து ராணி வந்து எந்த வருஷம் வந்து முடிசூட்டப்பட்டாங்க அப்படின்னா 1877 இந்தியாவின் பேரரசியாக, இங்கிலாந்து ராணி முதலாம் எலிசபெத் 1877 இந்தியாவின் பேரரசியாக முடிசூட்டப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழவேற்காடு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் சோழ மண்டல பகுதியின் தலைமையிடமாக இருந்தது. அப்போ பழவேற்காடு அப்படின்றது டச்சுக்காரர்களுடைய சோழ மண்டல பகுதிகளோட தலைமையிடமா வந்து அமைஞ்சிருக்கு. பழவேற்காட்டிலிருந்து மேலை நாடுகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரத்தை வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அப்போ பழவேற்காட்டுல இருந்து மேலை நாடுகளுக்கு வைரம் ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்றதும் கரெக்ட் தான். கூற்றுல பழவேற்காடு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் சோழ மண்டல பகுதியின் தலைமையிடமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட்டும் சரி, காரணம் சரி. அப்போ கூற்று காரணம் சரி, கூற்று வந்து காரணத்தை சரியாக விளக்குகிறது அப்படின்றத ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிழக்கிந்திய தீவுகளுடன் வர்த்தகம் செய்வதற்காக டேஸ் கிழக்கிந்திய தீவுகளுடன் வர்த்தகம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் கடைசியில் அந்த வர்த்தகம் சீனா மற்றும் இந்திய துணை கண்டத்துடன் மட்டுமே வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய நிறுவனம் தான். அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்றோம். மொத்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி தான் கிழக்கிந்திய தீவுகளுடன் வர்த்தகம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. அது கடைசியில சீனாவுக்கும் இந்தியாவோட துணை கண்டத்துக்கும் மட்டுமே தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இந்தியாவின் கம்பெனி தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் ஆட்சியாளராக இருந்தது யாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது எப்போன்னா 1600 வந்து ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. 1600. அப்போ ஆங்கிலேயர்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1600. அப்போ கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் ஆட்சியாளராக இருந்தவர் யாருன்னு சொல்றாங்க. அக்பர் தான் ஆட்சியாளராக இருந்திருப்பாரு. அக்பர் வர்றது வந்து 1556 வந்துடுறாரு. 1556 வந்துடுறாரு. அடுத்து 1605 வரை இருக்காரு. இவர் வந்து ஒரு முகலாய மன்னன். முகலாய மன்னன் தான் அக்பருடைய காலத்துல கிழக்கிந்திய கம்பெனி வந்து தொடங்கியிருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட வருடம் வந்து 1600. அக்பர் வந்து 1556 இருந்து 1605 வரை இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கிலாந்து மன்னன் 2ஆம் விவிலியத்தின் நினைவாக இங்கிலாந்து மன்னன் 2ஆம் விவிலியத்தின் நினைவாக என்ன கட்டியிருக்காங்கன்னா வில்லியம் கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்காங்க. கிபி 1639 புனித ஜார்ஜ் கோட்டை வந்து கட்டப்படுது. அப்போ புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட வருடம் வந்து 1639 புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டிருக்கு. டச்சுக்காரர்கள் சூரத், ஆக்ரா, பரோச், அகமதாபாத் ஆகிய இடங்களில் வணிக மையங்களை ஏற்படுத்தினார் அப்படி. அப்போ டச்சுக்காரர்கள் வணிக மையங்கள் எங்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத், ஆக்ரா, பரோச், அகமதாபாத் இந்த இடத்துல எல்லாமே வணிக மையங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்கிலாந்து மன்னன் 2ஆம் விவிலியத்தின் நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இங்கிலாந்து மன்னன் வந்து 3ஆம் விவிலியத்தின் நினைவாக தான் வில்லியம் கோட்டை வந்து கல்கத்தாவில கட்டப்பட்டிருப்பாங்க. அப்போ ஒண்ணு வந்து தப்பா இருக்கு, 2, 3 மட்டும் தான் சரி. அப்போ 2, 3 சரி, 1 வந்து தப்பு. 3ஆம் விவிலியத்தின் நினைவாக தான் வில்லியம் கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கும். புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட வருடம் 1639. டச்சுக்காரருடைய வணிக மையம் ஆக்ரா, சூரத், பரோச், அகமதாபாத் இடத்துல வணிக தளத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் டேஷ் காலத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டனர். அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து எப்போ வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1600 வந்தாங்க. அப்ப 1600 இருந்து 1012 வரையும் அவங்க இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், தவறான இணையை கண்டறிக. பிரான்சிஸ் டே வந்து எந்த ஆட்சியாளரா இருந்தான்னு பாத்தீங்கன்னா கல்கத்தாவுல. 2ஆம் சார்லஸ் வந்து பொம்பாய் கொடுத்திருக்காங்க. 2ஆம் சார்லஸ் வந்து பொம்பாய் கிடையாது, இவர் வந்து இங்கிலாந்துல ஆட்சியாளராக இருந்தவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் சார்லஸ். ஜாப் சார்னாக் எங்க ஆட்சி செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஆட்சி. அப்ப தவறான இணையை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தவறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் தவறு. அப்போ பிரான்சிஸ் டே வந்து கல்கத்தாவில ஆட்சியாளராக இருந்திருக்காரு. 2ஆம் சார்லஸ் வந்து இங்கிலாந்துல, ஜாப் சார்னாக் அப்படின்றவர் வந்து சென்னையில வந்து இருக்காரு. இந்த ஜாப் சார்னாக் அப்படின்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1690 1690 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதனுதி அப்படின்ற இடத்துல ஜாப் சார்னாக் அப்படின்றவரு ஜாப் சார்னாக் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வர்த்தக மையத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அந்த வர்த்தக மையத்தை ஏற்படுத்தி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 1690 அதுக்கப்புறம் 1696 என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வலுவான கோட்டையை வந்து உருவாக்கியிருக்காரு. வலுவான கோட்டை உருவாக்குறதுக்கு பின்னால என்னவா ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு 1700 வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ பிரான்சிஸ் டே அப்படின்ற வந்து கல்கத்தால ஆட்சியாளர் இருந்திருக்காரு. 2ஆம் சார்லஸ் வந்து இங்கிலாந்துல, ஜாப் சார்னாக் அப்படின்ற வந்து சென்னையில. இப்போ தவறானதான் கேட்டிருக்காங்க, 2 மட்டும் தான் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி டேஷ் என்றும் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது 1600 1606 உருவாக்கப்பட்டது. அது வந்து இன்னொரு பேர்லயும் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி டேஷ் என்றும் அழைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு பேர்ல வந்து அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது பிரெஞ்சு வணிக நிலையம் அமைத்தவர் யாருன்னா பிரான்சிஸ் கேரன் அப்படின்றதான் முதலாவது பிரெஞ்சுக்காரர்களுடைய வணிக மையத்தை வந்து அமைச்சவர் வந்து பிரான்சிஸ் கேரன் அப்படின்றத அமைச்சிருக்காரு. அடுத்து மசிலிப்பட்டினத்துல பிரெஞ்சுக்காரர்களுடைய வணிக நிலையத்தை வந்து அமைச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மெர்காரா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. அப்போ பிரெஞ்சுக்காரர்களோட வணிக மையம் ஃபர்ஸ்ட் அமைச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் கேரன் அப்படின்றோம். அடுத்து மசிலிப்பட்டினத்துல இடம் கொடுத்துட்டாங்க. இடத்தை கொடுத்துட்டு அதே பிரெஞ்சுக்காரர்கள வணிக நிலையத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அப்போ மசிலிப்பட்டினத்துல நிறுவனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்காரா அப்படின்றதான் நிறுவிருக்காரு. அப்போ 1 கரெக்ட், 2 கரெக்ட், 2 சரியானதா இருக்கு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் 1600ஆம் ஆண்டில் டேஷ் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்தியாவில் வர்த்தக நிலையம் அமைக்க அதிகாரம் அளித்தது யாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது 1600 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது உருவாக்கப்படும் போது அந்த அதிகாரம் வந்து யாருக்கு போச்சு? இந்தியாவில வர்த்தக நிலையத்தை அமைக்கிறதுக்கு யாரு வந்து அதிகாரம் அளித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராணி எலிசபெத் அவங்க தான் வந்து அதிகாரம் வந்து கொடுத்திருக்காங்க. எந்த வருஷம்? 1600ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் டேனியர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. டேனியர்கள் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தரங்கம்பாடியில வந்து நிறுவியிருக்காங்க. டேனியர்கள் தரங்கம்பாடியில அவங்களுடைய குடியிருப்பை வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்து டச்சுக்காரர்கள் எங்க அப்படின்னா நாகப்பட்டினத்துல அவங்களுடைய வணிக தளத்தை வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் காரைக்கால்ல ஒரு கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. அப்போ பிரெஞ்சுக்காரர்கள் கோட்டையை கட்டினதும் வந்து கரெக்ட் தான். டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்துல தாங்கள் நிலைத்து கொண்டதும் வந்து கரெக்ட். டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியிருப்பை நிறுவினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணுமே கரெக்ட் தான். அப்ப டேனியர்கள் தரங்கம்பாடியிலும் டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்திலும் பிரெஞ்சுக்காரர்கள் காரைக்காலையும் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இதுல கரெக்ட். அப்போ 1, 2, 3 இதுல அனைத்தும் வந்து சரியானதா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்து கொடுத்திருக்காங்க. இப்ப ஐரோப்பியர் வருகை அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வர்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் பார்த்தோம். போர்ச்சுகீசியர்களுக்கு அடுத்து யார் வராங்க? ஆங்கிலேயர்களுக்கு அடுத்து யார் வராங்க? டச்சுக்காரர்களுக்கு அடுத்து வர்றவங்க டேனியர்களுக்கு அடுத்து வர்றவங்க பிரெஞ்சுக்காரர்கள். அப்ப இப்படிதான் இருக்கு. போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்கு. இப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வருடம் கொடுத்துட்டு எந்தெந்த வருஷம் வந்தாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் நம்ம முதல்ல பார்த்தோம் எப்போன்னா 1600 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அப்ப டச்சுக்காரர்கள் வர்றது வந்து 1602ல வராங்க. ஆங்கிலேயர்கள் வர்றது 1600ல வராங்க. டேனியர்கள் அப்படின்னும் போது 1616ல வந்திருக்காங்க. பிரெஞ்சுக்காரர்கள் 1664ல வந்து வந்திருக்காங்க. அப்போ 2341 அப்போ 2341 இங்க இருக்கு. இப்ப யார் ஒண்ணு இல்ல, போர்ச்சுகீசியர்கள் இல்ல. அப்ப போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல வந்து வந்தாங்க. எப்போ? 1498ல வந்து வந்திருக்காங்க. ஆங்கிலேயர்கள் 1600ல வந்திருக்காங்க. டச்சுக்காரர்கள் 1602, டேனியர்கள் போது 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. அப்ப 1664 கடைசியா வருது. அப்போ போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள் தான் வராங்க. 1498ல கடல் வழியா உள்ள வராங்க. கடைசியா போறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் 1664ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசிய வணிகர்கள் கோவாவிற்கு வந்தனர் அப்படின்னு சொன்னா பிரான்சிஸ்கோடி அல்புகர்க் அப்படின்றதான் என்ன பண்ணிருப்பாருன்னா 1510ல கோவாவை வந்து கைப்பற்றிருப்பாரு. அப்ப 1510 அப்படின் போது எந்த நூற்றாண்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல. எந்த நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் வணிகர்கள் கோவாக்கு வந்தன அப்படின்னு பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல வந்திருக்காங்க. இப்ப கோவாவை கைப்பற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ்கோடி அல்புகர்க். ஆயிரத்தி 1510. ஓகே. நெக்ஸ்ட் 1662ஆம் ஆண்டு 1662ஆம் ஆண்டு போர்ச்சுகல் மன்னரின் சகோதரியின் வரதட்சணையின் ஒரு பகுதியாக, அதாவது போர்ச்சுகல் மன்னனோட சகோதரியின் வரதட்சணைக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பகுதியை பிரிட்டிஷ் மன்னன் என்ன பண்ணிருக்காருன்னா 2ஆம் சார்லஸுக்கு எந்த நகரத்தை வந்து பரிசாக கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போர்ச்சுகல் மன்னனோட ஒரு சகோதரிக்கு வரதட்சணை ஒரு இடத்த வந்து கொடுக்குறாங்க. அந்த இடம் வந்து எந்த இடமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பாயை வந்து கொடுத்திருக்காங்க. பம்பாய் இடத்தை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா வரதட்சணையா வந்து கொடுத்திருக்காங்க. எந்த வருஷம்னா 1662ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் அரேபியர்கள் வணிகர்கள் இந்திய பொருட்கள் மற்றும் அரேபிய வணிகர்கள் இந்திய பொருட்களை என்ன பண்றாங்கன்னா செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் துறைமுகம் வழியாக தான் உள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் போது செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் துறைமுகம் வழியாக டேஷ் நாடுகள்ல இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதன் வழியா வந்து அவங்க ஏற்றுமதி செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளின் வழியாக தான் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1510ல கோவாவை கைப்பற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. வருஷம் முன்னாடியே பார்த்தோம் 1510ல கோவாவை கைப்பற்றவர்கள் போர்ச்சுகீசியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1668ல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஆண்டுக்கு 10 பவுண்டுகள், ஒரு வருஷத்துக்கு
10 பவுண்டுகள் வந்து குத்தகை கொடுத்து பம்பாய் தீவை மன்னன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் சார்லஸ் கிட்ட இருந்து பெற்றாங்க. எப்போ வருஷத்துக்கு 10 பவுண்டுகள் வந்து குத்தகை கொடுத்து அந்த பம்பாய் தீவை மன்னன் 2ஆம் சார்லஸ்ல இருந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் சார்லஸ் என்ன பண்ணாருன்னா திருமண சீராக என்ன பண்ணாருன்னா பம்பாய் தீவை வந்து போர்ச்சுகீசிய மன்னர் வந்து வாங்கியிருக்காரு. அதான் முன்னாடி கொஸ்டினும் பார்த்தோம். 2ஆம் சார்லஸ் திருமண சீராக எதை கொடுத்தாருன்னா பம்பாய் தீவை போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து பெற்றார் அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட், 2ஆம் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ கூற்று சரி காரணமும் சரி ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக வந்து விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அன்டானியோ டி நொரேன்கா அப்படின்ற காலத்துலதான் முகலாய மன்னன் அக்பர் குஜராத்தில் உள்ள காம்பேவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யாருடைய காலத்துல வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்டானியோ டி நொரேன்காவுடைய காலத்துல முகலாய மன்னன் வந்து அக்பர் வந்து குஜராத்தில் உள்ள காம்போ அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. இது வந்து கரெக்ட். அடுத்து வந்து குன்கா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 1534 பசீன் அப்படின்ற இடத்த வந்து கைப்பற்றினாரு. அதுக்கடுத்து 4+ இதோட 3 கூட்டிக்கோங்க, 3 கூட்டினீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. 1537 தான் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா டயோ வந்து கைப்பற்றிருப்பாரு. அப்போ குன்கா வந்து 1534 பசீனையும் 1537 டயோ வந்து கைப்பற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்ட், செகண்ட் ஒன்னும் கரெக்ட். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படின்னும் போது 1, 2 சரியா வந்து இருக்கு. நெக்ஸ்ட், வாஸ்கோட காமா 2வது முறையாக எப்போது இந்தியா வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதல் முறையா வந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1498 ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்காரு. 2வது டைம் கேட்டிருக்காங்க. 2வது டைம் வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1501 வந்து 2வது டைம் வந்திருக்காரு. 3வது டைம் வரும்போது தான் வந்து இறந்திருப்பாரு 1524. நமக்கு கேட்டது வந்து 2வது முறையாக இந்தியா வந்து எப்போ வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்க. அப்போ 1501 வந்து வந்திருக்காரு. முதல் டைம் 1498, 2வது டைமாக வந்தது 1501, 3வது முறையா வந்தது வந்து 1524 வாஸ்கோட காமா வந்து இந்தியா வந்திருக்காரு. இந்தியா வரும்போது 3வது டைம் வந்த போதுதான் 1524 வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லியில் அருங்காட்சியகம் வந்து அமைச்சிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப டெல்லியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1949 டெல்லியில அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்களின் கருப்ப நகரம் என அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்தை வந்து கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. எந்த இடத்த அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லி. அடுத்து மயிலாப்பூர் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களின் கருப்பர் நகரம். போர்ச்சுகீசியர்களின் கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரை வந்து அழைக்கிறோம். ஆங்கிலேயர்களின் கருப்பர் நகரம் என்று அழைக்கப்படுறது ஜார்ஜ் டவுனை வந்து நம்ம அழைக்கிறோம். அடுத்து, மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவு வாயிலாக இருந்த துறைமுகம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேற்கு ஆசியாவில இருந்து நம்ம ஐரோப்பாவுக்கு வந்து வரணும் அப்படின்னா மேற்கு ஆசியாவில இருந்து ஐரோப்பாவிற்கும் நுழைவு வாயிலாக இருந்த ஒரு துறைமுகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத் துறைமுகம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவு வாயிலாக இருந்த ஒரு துறைமுகம் அப்படின்னு கேட்டா சூரத் துறைமுகம். மாநிலம் அப்படின்னு போது குஜராத் மாநிலம். நெக்ஸ்ட் ஒன், தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ தவறான இணை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப தரங்கம்பாடியில யார் ஆட்சியாளர் இருந்தான்னு பாத்தீங்கன்னா டேனியர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்து சர் தாமஸ் ரோ வந்து பிரெஞ்சுக்காரர்கள் கொடுத்திருக்காங்க. சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர். இவர் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து கிடையாது. அப்ப இது வந்து தப்பா இருக்கு. அடுத்து அன்வாருதீன் கான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்காடு நவாப் தான் அன்வாருதீன் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போர்ச்சுகீசிய மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா அல்புகர், பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, அடுத்து அல்புகர், அடுத்து நினோ டி குன்கா அப்படின்ற ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே போர்ச்சுகீசியர்களை சார்ந்தவர்கள். அப்ப தவறான இணையை தேர்ந்தெடுத்திருக்க சொல்லியிருக்காங்க. சார் தாமஸ் ரோ வந்து ஆங்கிலேயர், அவர் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து கிடையாது. அப்ப இதுதான் வந்து தப்பு. அப்ப தரங்கம்பாடியில டேனியர்களும் ஆற்காடு நவாப்பாக அன்வாருதீன் கானும் போர்ச்சுகீசிய மன்னனாக அல்புகருக்கும் இருக்காரு. அடுத்து, தமிழக அச்சு பதிப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்துல அச்சு பதிப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் அழைக்கிறோம்? ராபர்ட் டி நொபிலி அப்படின்றதான் தமிழகத்துல அச்சு பதிப்பகத்தின் தந்தை சொல்லிட்டு அழைக்கிறோம். இவங்க 2 பேரும் அல்புகருக்கும் அல்மெய்டா அல்புகருக்கு இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர். நெக்ஸ்ட், பிரெஞ்சு இந்தியாவில் நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்யுது. அதாவது பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துடுறாங்க.
அவங்க வந்தபோது இந்தியாவில நடந்திருக்கு. அந்த இந்தியாவில் நடந்த நிகழ்வுகளை வந்து ஒருத்தர் பதிவு செஞ்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட்குறிப்பு வேந்தன் என்று அழைக்கப்படுகிற அனந்தரங்கனா வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற நடந்த நிகழ்வுகளை நாட்குறிப்புல வந்து யார் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனந்தரங்கம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் வந்து அந்த பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவுக்குள்ள வந்த போது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாட்குறிப்புல வந்து அனந்தரங்கன் வந்து எழுதி வச்சிருக்காரு. அப்போ பிரெஞ்சு இந்தியாவில் நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனந்தரங்கம் பிள்ளை. நெக்ஸ்ட் ஒன், பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பாண்டிச்சேரி எந்த இடத்துல? பாண்டிச்சேரியில செயின்ட் லூயிஸ் அப்படின்ற ஒரு கோட்டையை வந்து கட்டியிருக்காரா? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராங்காய்ஸ் மார்டின் அப்படின்ற ஒருத்தர். பாண்டிச்சேரியில செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியவர் பிராங்காய்ஸ் மார்டின் அப்படின்றதான் கட்டியிருக்காரு. ஓகே, இப்போ ஐரோப்பியர் வருகையெல்லாம் ஆல்ரெடி முன்னாடி ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி விட்டு இருந்த கொஸ்டின்ல டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்கள்ல அது மட்டும் இல்லாம புக்ல என்னென்னலாம் பாக்ஸ் கொஸ்டின் இருக்கோ அது எல்லாமே போட்டிருக்கோம். நாங்க அரியந்த அகாடமியில போடுற வீடியோ ஒன்னொன்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.